இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர். எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்துல நம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம். எல்லாரும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவர் ஒருவரே மகிமைக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாத்திர ஒரு முறை சேர்ந்து சொல்லுவோம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் இரக்கமும் தயவும் உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே சன்னிதானத்திலே கூடி வரும்படி நீங்க கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா, நீரும் எங்களோடு கூட அந்த வேகத்தில் நீர் எங்களோடு கூட நீர் வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நீர் நல்லவராகவே இருக்கிறீர். அதற்காக முழு உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்தில் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடுகிற பாடல்கள், செய்தியின் வேலைகள், ஆராதனை வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய நல்ல பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு என்கிற ஒரு அழகான பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சிலுவிலே என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார் என்று சொல்லி. ஆமென். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். கஷ்ட நஷ்டங்களுக்கு, வியாதிக்கு, வேதனைக்கு, வறுமைக்கு, என்னுடைய எல்லா குறைவுகளுக்கும் சிலுவிலே ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். அதை இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் அறிக்கை பண்ண போகிறோம். ஆமென். அதை பார்த்து பிசாசு வெட்கப்பட போகிறான். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி பாடுவோம். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவே
கர்த்தரின் ஆசீர்வாதம் சாபம் இனி இல்லையே, கர்த்தரின் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுவோம், சாபம் இனி இல்லையே, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. கைகள் தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். ஆமென். இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். விசுவாசிங்க, கர்த்தரோட வாழ்க்கையில சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அது யாரை பார்த்து சொன்னார்? யாருக்காக சொன்னார்? உங்களை பார்த்து, உங்களுக்காக தான், உங்களை நினைச்சுதான் சொன்னார். உங்க வாழ்க்கையினுடைய எல்லாம் முடிஞ்சது. நீ விசுவாசித்து எடுத்துக்கோ. ஆமென். இந்த காலை வேளையில கூட எல்லாரும் இவ்வளவு நல்ல அன்புள்ள ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய அன்பின் உச்சிதத்தை நாம் பாடி துதிக்க போகிறோம். அவருடைய ஆழமான அந்த அன்பை நாம் உணர்ந்து அப்பாவை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன். சிலுவிலே நீர் என் மீது பாராட்டின உம்முடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவிலே ஆண்டவரே எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்காதீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நான் கடந்து போகிற இந்த பாதையில ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எத்தனையோ நெகட்டிவ் இருக்கலாம், எத்தனையோ பாதகமான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா நான் இந்த நாள்ல விசுவாசிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் நீர் அன்றே சிலுவிலே நீர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டீரப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு, என்னுடைய வியாதி வேதனைகளுக்கு என் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்னோட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் தொடங்குவதாக. நாங்கள் பாடினதை போல நீர் என்னோட வாழ்க்கையில இந்த நாளிலே பரிகாரியாய் வருவீராக, ஐஸ்வர்ய சம்மனராய் வருவீராக, குணமாக்குகிறவராய் வருவீராக, மீட்பராய் வருவீராக. இந்த நாளில எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுங்க, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா, thank you Lord. நன்றி ஆண்டவர். எல்லாரும் அவருடைய அன்பை நினைத்து, அப்பா என்னை நீங்க நேசிச்சீங்களே 2020 வருஷத்துக்கு முன்பதாக அந்த சிலுவையில தொங்கும் போது எனக்கு என்னை பார்த்து தானே சொன்னீங்க, என் வாழ்க்கை பத்தி தானே சொன்னீங்க, எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன்னு நான் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறேன். உங்க அன்பின் எல்லை தான் என்ன ஆண்டவரே, உம்முடைய நேசத்தின் ஆண்டவரே எல்லை எவ்வளவு பெரியது. அது ஆழமில்லாதது, அகலமில்லாதது, நீளமில்லாதது, உயரமில்லாதது. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய அன்பை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Thank you Lord. முழு உள்ளத்தோடு எல்லாரும் நேசித்த நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது. சேர்ந்து சொல்லுவோம், என்னை நேசித்த
என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சேர்த்து சொல்லுவோம். ஒவ்வொரு நாளிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசித்த நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது, என்னை நேசித்த நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமது. ஆழமில்லாத, அகலமில்லாத, உயரமில்லாத அன்பு. கவலை பேசியிருக்கு எழுதும்போது எழுதுகிறார், அறிவு கட்டாத அன்பு. இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்களுடைய அறிவு கெட்டாதது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நான் பாடினதை போல உங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். விசுவாசிங்க, தயவு செய்து விசுவாசிங்க. உங்களால அதை விசுவாசிக்க முடியாவிட்டாலும், கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு தடவையாவது வாய் திறந்து சொல்லுங்க, எஸ் லார்ட், எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான பாதகமான சூழ்நிலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்கப்பா, முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்கப்பா. ஆனா என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இல்ல டாடி, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நிறைய கமா தான் போட்டுட்டு வருவீங்க. ஆமாப்பா. அன்பு தேவ ஜனமே, உபாகமம் 1:10 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதுதானே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு தேவன் அப்படித்தான் சொன்னான், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். அதைத்தான் மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்கிறதை பார்த்து கொஞ்சம் ஜனமா வந்தீங்க, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் உங்களை பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடாம 11வது வசனத்துல தொடர்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை, ஏற்கனவே வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது, வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள் என்று மோசே தன்னுடைய
மாம்ச கண்களிலே பார்த்துதான் சொல்லுகிறார். ஆனாலும் தேவ ஜனமே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதுதான் தேவ ஜனமே, தேவன் உங்கள் மேல வச்ச ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாண்டவரே, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறீர். என்ன ஏதுன்னெல்லாம் கேட்காதீங்க. வாய் திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அறிக்கை பண்ணுங்க. இப்பொழுது நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறீர். மறுபடியும் சொல்லுங்க. இப்பொழுது இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறீர். அதே போல சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும், என் கண்ணீருக்கும் கவலைக்கும், என்னோட வியாதிக்கும் வறுமைக்கும் நீங்க சிலுவையில முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நான் நினைக்கல, நான் விசுவாசிக்கல, ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். முழு உள்ளத்தோடு எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இந்த அன்பு அப்பாவை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், எவ்வளவு நல்லவர். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் நல்லவர், நீர் நல்லவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
எவ்வளவு பாக்கியவான்கள். நீங்க சொல்றீங்க, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களிடத்திலே நான் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, நீங்க எங்க நடுவில் உலாவுகிறவர் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். எங்கள் சரீரத்திலே எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறவர். எஸ் லார்ட், இந்த நாளில கூட இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்களுடைய எல்லா விதமான பாதகமான சூழ்நிலைகளுக்கும் இந்த நாளிலே தேவ பிரசன்னத்தில் நின்று நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், ஒரு முற்றுப்புள்ளி தேவன் வைத்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அது எப்பேற்பட்ட சிறிய பெரிய பாதகமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் நீர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் திட்டமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாய்களை திறந்து நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எங்களுடைய எல்லா விதமான பாதகமான சூழ்நிலைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைத்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, இப்பொழுது நாங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உம்முடைய வார்த்தையின்படி, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறதற்கு நீர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், தேவன் எங்களுக்கென்று கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீங்க சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகிறது இல்லை 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 இல்லை. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. எஸ் லார்ட், இப்படியே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீர் நிறைவேற்றுகிறதற்கு நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய அளவில்லாத அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, நீர் நல்லவர். அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல தகப்பன், நீர் எங்களுக்கு நல்ல தாய், நீர் எங்களுக்கு நல்ல மூத்த சகோதரன், நீர் எங்களுக்கு நல்ல சிநேகிதர், நீர் எங்களுக்காக பலியான கிருபாதார பலி. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் எல்லாரும் ஜெபிப்போமா? தயவு செய்து யாரும் அமைதியா இருக்காதீங்க. ஆண்டவரே, இந்த நாளில உம்முடைய ஆண்டவரே அருமையான வானத்து மன்னாவினால என்னை திருப்தி ஆக்குவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களே. இன்றைக்கு காலைவேளையில என்னுடைய காதுகளில விழுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் ஜீவனாய் மாறுவதாக, அது என் வாழ்க்கையின் ஜீவனாய் மாறுவதாக. இந்த காலைவேளையில நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழுந்து அது நல்ல ஆண்டவரே கனிகளை ஆண்டவரே மிகுந்த கனிகளை அது கொடுக்கும்படி நாங்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நல்லா உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க மைண்ட் ஃப்ரீ ஆகட்டும், உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆகட்டும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளும் இப்ப போயிருக்கூட நான் விசுவாசிக்கிறேன். எல்லா விதமான பாதகமான சூழ்நிலைகளும் உங்களை விட்டு வெளியே போயிருக்கூட விசுவாசிக்கிறேன். நல்ல நிலமா ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுகிற நல்ல நிலமா உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord, thank you Lord. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உங்களுடைய நல்ல இனிமையான பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நீங்க நிறைத்து ஆண்டவரே நல்ல விதைகளை நீர் விதைக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளினால நாங்கள் பிழைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் பெருமையும் புகழும் போற்றுதலும் ஒருவருக்கே உரித்தாவது, உம்முடைய ஒருவருக்கே உரித்தாவதாக, ஒருவருக்கே உரித்தாவதாக. நாங்கள் சிறுகவும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மறுபடியுமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடங்களிலே ஒருமனப்பட்டு நம் ஆண்டவரை துதிக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தபடினாலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நாம் ஆங்காங்கே அவருடைய வீடுகளிலே இருந்தாலும் நம் ஆவியிலே ஒருமனப்பட்டு நாம் தேவனை துதிக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வந்து நம் நடுவிலே இருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் நடுவிலே உங்களுடைய வீடுகளிலே இருக்கிறார் என்று விசுவாசித்து பயபக்தியோடு கூட இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை நான் அன்பை கேட்கிறேன். நீங்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்து நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா என்று சொல்லி கேளுங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக கொடுப்பார். ஆகவே நீங்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நல்லா சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் அநேக அதிசயங்களை காணும்படியாய் தேவன் கிருபை தந்திருக்கிறார். அநேக காலங்கள் நடக்காத காரியங்கள் இந்த நாட்களில் நடந்திருக்கிறது. அநேக நாட்கள் நாம் காத்திருக்கிற போது அது நம்முடைய இருதயத்தை இழுக்கரிக்க செய்கிறது. ஆனால் நாம் காத்திருந்ததை பெறுகிற போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றதைப் போல, அநேகர் சொப்பம் காண்கிறதைப் போல அநேக பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அற்புதங்கள், அநேக காலங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் சொந்தரித்திருக்கிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பதாக நீங்கள் அற்புதங்களை காண முடியும். ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்வார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை போல, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று ஆண்டவர் கேட்டார். உடைய வாழ்க்கை பார்த்து தான் தேவன் இப்படி கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிற ஒரு பெரிய காரியத்தை நீ காட்டு பார்க்கலாம் என்று சொல்லி தான் ஆண்டவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை தேவன் சொல்கிறார். அருமையான யோபு சொல்கிறதை போல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வதற்கு தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு திருமண அறிக்கையை நான் வாசிக்கிறேன். கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெனியார்ட் மினிஸ்ட்ரீஸ் திருச்சபையை சார்ந்த திரு வேலு என்கிற இமானுவேல், திருமதி சரஸ்வதி என்கிற கெட்சியால் அவருடைய குமாரனும், நம்முடைய திருச்சபையை சார்ந்த சோன் கண்ணதாசன் என்பவருக்கும், வால்பாறை பகுதி ஐயர்பாடி என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய காலம் சென்ற திரு பெரியசாமி, திருமதி பால்மணி அவருடைய குமாரத்தையும், சென்னை திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிளஸ் த பீப்பிள் சர்ச் திருச்சபையை சார்ந்த மீனா என்கிற பியூலா ஜாக்லினுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்தின் மூலமாக இந்த கத்தோலிக்க பிள்ளைகள் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்களாகிலும் தடைகளாகிலும் உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் அதை எழுத்தின் மூலமாக திருச்சபையின் போதகருக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாய் உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு 3வது திருமண அறிக்கை. அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் தொடர்ந்து செபித்துக் கொள்ளும்படியாய் உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். இவருடைய திருமணம் வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது நாளை தினம் நம்முடைய திருச்சபையிலே காலையில் 11 மணி அளவில் அவருடைய திருமணம் நடைபெறும் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இந்த திருமணத்தை தேவன் ஆசீர்வதிக்க நீங்கள் யாவரும் செபித்துக் கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து வாழ்த்தி நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மாறாத தேவன் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து
14 வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமனுடைய இந்த வாழ்க்கையை நம்ம எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியாக இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் ஒரு நாள் ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னாரே, உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேசகுமாரனுமாகிய உடைய ஒரே குமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நான் காட்டுகிற ஒரு மலைக்கு கொண்டு போய் நீ அவனை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த அருமையான ஈசாக்கை ஆபிரகாம் 100 வயதிலே பெற்றெடுத்தார். சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஈசாக்கை பெற்றெடுத்து ஒரே ஒரு செல்லகுமாரன் அநேக ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த ஆபிரகாம் அவரை பெற்றெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் இந்த ஆபிரகாமினுடைய உண்மையை தேவன் அறிந்து கொள்ளும்படிக்கு, ஆபிரகாம் உத்தமன் என்று சொல்லி தேவன் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறார். யோசித்து பாருங்க, பல வருடங்கள் பிள்ளைகள் இல்லாமல் ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுத்திருப்போம் என்று சொன்னால் அந்த பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு விலையேற பெற்றவனாக, எவ்வளவு நேசத்திற்குரியவனாக, எவ்வளவு நம்முடைய மகிழ்ச்சிக்குரியவனாக, நம்முடைய நம்பிக்கைக்குரியவனாக, நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்ற ஒரு செல்வமாக இந்த அருமையான அந்த மகன் இருக்கக்கூடும். யோசித்து பாருங்கள். இந்த ஆபிரகாம் அப்படித்தான் ஒரு அருமையான ஒரு செல்லகுமாரனாகிய ஈசாக்கை தன்னுடைய 100 வயதில் பெற்றெடுத்து நன்றாய் வளர்த்து நல்ல ஒரு வாலிபனாய் அவன் இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறார். நிறைய நேரங்களில் நான் ஒரு தகப்பனாய் இருக்கிறதுனால அதை என்னால் சொல்ல முடியும். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது நமக்கு பொறுப்புகள் அநேகமாக இருக்கும், வேலைகள் நிறையா இருக்கும், நிறைய காரியங்களை செய்வோம். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து நம்முடைய தோளுக்கு வந்த பிறகு எந்த ஒரு தகப்பனுக்கு ஒரு நிம்மதி வரும். இனி நிறைய வேலைகளையும் பிள்ளைகள் செய்வாங்க என்கிற ஒரு நிம்மதி வரும். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகள் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைப்பார்கள். என் பிள்ளை என் தோளுக்கு வளர்ந்துட்டான், என் தலைக்கு மேலே என் பிள்ளை வளர்ந்துட்டான், இனி அநேக பொறுப்புகளை அவன் எடுத்து செய்வான், நான் இளைப்பாறுகிற காலம் எனக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிற காலம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு தாயும் நினைப்பாங்க. ஒரு வாலிப பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்துட்டான்னா அம்மாவுக்கு ஒரு நிம்மதி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், என் பிள்ளை கொஞ்சம் சமைப்பா, என் பிள்ளை ஒரு சாம்பார் வச்சு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த தாய்க்கு இருக்கும். தகப்பனுக்கும் அப்படி தான் இருக்கும். வெளியே கடைக்கு போயிட்டு வருவான், என் பிள்ளை என்னுடைய பொறுப்புகளை என்னுடைய பிள்ளை எடுத்து செய்வான் என்கிற ஒரு எண்ணம் அந்த தகப்பனுக்கும் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்து இனி என்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான் என்று நினைக்கிற ஒரு நேரம், தான் வளர்த்து தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து விட்டது என்கிற ஒரு சந்தோஷம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அந்த ஈசாக்கு ஒரு காரணமானவனாக இருக்கிறான். இனி சீக்கிரமாக இவருக்கு ஒரு திருமணம் நடக்கப் போகிறது. கர்த்தர் சொன்னதைப் போல ஒரு பெரிய சந்ததி இந்த ஈசாக்கின் மூலமாக உருவாகப் போகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் அங்கு வந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அருமையான ஆண்டவர் இந்த ஆபிரகாமினுடைய
உண்மையை அறிந்து கொள்ளும்படிக்கு, ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை அறிந்து கொள்ளும்படிக்கு, ஆபிரகாம் உத்தமன் என்று நிரூபிப்பதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய நேசகுமாரனுடைய செல்லகுமாரனோ உனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகனுமாகிய அந்த ஈசாக்கை நான் சொல்லுகிற அந்த மலைக்கு கொண்டு போய் எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். இதை சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்து தன்னுடைய மனைவியினிடத்தில் கூட சொல்லாதபடிக்கு அதிகாலமே எழுந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இரவு முழுவதும் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம் எப்படி அதற்கு ஆயத்தமாகி இருப்பார்? எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு அவர் படுத்து விடுகிறார். அதிகாலையில் எழுந்து அவர் கழுதைகளை அவர் கூட்டிக் கொண்டு வந்து அந்த கழுதைகள் மேலே விறகுகளை அடுக்கி அநேக காரியங்களை செய்து தன்னுடைய வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் காட்டுகிற அந்த மலைக்கு நேராக இந்த அருமையான ஆபிரகாம் கடந்து போகிறார். இப்பொழுது மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்த பிறகு இப்பொழுது அந்த கழுதைகளின் மீது இருக்கிற அந்த விறகை எடுத்து ஈசாக்கின் மீது வைத்துவிட்டு அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், நாங்கள் போய் தேவனுக்கு பலியிட்டு நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு இவள் இருவரும் புறப்பட்டு மேலே கடந்து போகிற போது இந்த அருமையான இந்த வாலிபனாயிருக்கிற ஈசாக்கு ஆபிரகாமாகிய தன்னுடைய தகப்பனை பார்த்து ஒரு கருத்தை கேட்கிறான். அதைத்தான் இந்த ஆதியாகமம் 28வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் வாசித்தோம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை பார்த்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை கேட்கிறார். ஏற்கனவே தகப்பனுடைய இருதயத்தில் அவருடைய மகனை நான் பலி செலுத்த போகிறேன், பலி செலுத்தி விட்டு எப்படி திரும்பி வரப்போகிறேன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட கடந்து வருகிற ஒரு தகப்பனை பார்த்து இந்த மகன் கேட்கிறான், தகப்பனே எல்லாமே இருக்கு, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, அந்த பலியை பலியிடுவதற்கு தேவையான பெரிய கத்தி நம்முடைய கரத்தில் இருக்கிறது, ஆனால் பலி மட்டும் நம்மிடத்தில் இல்லையே, எங்கே போவதுக்கு பலி, எது பலி என்று அவர் கேட்கிற போது இந்த தகப்பன் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வைத்துக்கொண்டு ஒரு அழகான ஒரு பதிலை சொல்கிறார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். இருவரும் என்ன செய்கிறாங்கன்னா கூடி மேலே கடந்து போகிறார்கள். அங்கே கடந்து போய் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா ஒரு அருமையான ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது நல்ல விறகுகளெல்லாம் அடுக்கி வைத்து தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து அவரை படுக்க வைத்து அவருடைய கால்களையும் அவருடைய கரங்களை கட்டி அந்த கட்டப்பட்டிருக்கிற பலிபீடத்தின் மேல் இருக்கிற அந்த விறகுகளின் மீது அவனை கிடத்துகிறார். யோசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும், ஈசாக்கு எப்படி இருந்திருப்பார், ஆபிரகாமுக்கு அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும். அவர் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆபிரகாம் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு கூட இந்த ஆபிரகாம் அதை செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்னால் நிரூபிக்கணும், நான் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையும் உத்தமமானவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிறதுல மிகுந்த கவனத்தோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற மனிதன் என்பதை நிரூபித்து விட வேண்டும் என்கிறதுல மிகுந்த கவனத்தோடு கூட வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. ஒரு மனிதன், அவனுக்கு உணர்வுகள் இருக்கும் இல்லையா, தன்னுடைய சொந்த மகனையே பலி செலுத்துகிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சமீபத்தில் டிவியில் ஒரு நியூஸை நான் பார்த்தேன். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் சொத்து தகராறு. அநேக காலங்கள் சொத்து தகராறாக இருக்குது. அந்த தகப்பன் வயதானவராக இருக்கிறார், அந்த மகனும் நல்ல வளர்ந்த ஒரு மகனாக இருக்கிறார். அந்த தகப்பன் செய்த காரியம் என்னென்னா, ஒரு நாள் அந்த வீட்டில் அதை டிவியில் அப்படியே காட்டினாங்க. ஒரு நாள் இந்த மகன் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு அந்த ஸ்டூலில் உட்கார்ந்து சோத்தை பார்த்து திரும்பி என்னமோ செய்து கொண்டிருக்கிறான். இந்த தகப்பன் தூரமாக நின்று பார்த்தாரு, பக்கத்தில் மெதுவாக வந்தார், அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தாரு. அந்த மகனுக்கு பக்கத்தில் நின்று முன்னால் எட்டி பார்த்தாரு. அந்த மகன் இந்த தகப்பன் பின்னால் நிற்கிறத தெரியாதபடிக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் உட்கார்ந்து கொண்டு என்னமோ செய்து கொண்டிருந்தார். இந்த தகப்பன் அதை கவனித்தார். கவனித்தவர் அந்த பிள்ளை தன்னை கவனிக்கலை அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொண்ட உடனே அவர் மெதுவாக கடந்து போனார். பக்கத்தில் ஒரு பெரிய சுத்தியல் இருந்தது.
அந்த சுத்தியலை எடுத்து கொண்டு வந்து மெதுவாக ஒரு பூனை நடக்கிறது போல நடந்து வந்து அந்த மகனுடைய தலையில் ஓங்கி 2 அடி அடித்தார். டிவியில் அப்படியே காட்டினாங்க. 2 அடி அடித்தார். அந்த அடியை வாங்கி 2 அடியில் அந்த மகன் அப்படியே சுருண்டு பின்னால் தகப்பனுடைய காலுக்குள்ளே சுருண்டு கீழே விழுந்த உடனே அந்த தகப்பன் இந்த கையில் இருக்கிற அந்த சுத்தி எடுத்து இன்னும் பல அடிகளை அடித்து அந்த மகனை அங்கேயே கொண்டு போட்டார். இது டிவியில் இந்த நியூஸில் காட்டினாங்க. உண்மையாக சொல்கிறேன், அதை பார்த்து விட்டு அந்த அடித்ததை ஒரு மாதிரி பிளர் பண்ணி தான் காட்டியிருந்தாங்க. ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு என்னால் தூங்க முடியல. எப்படி தான் பெற்றெடுத்து தன்னுடைய பிள்ளைய ஒரு தகப்பனே இப்படி எப்படி கொல்ல முடியும்? எப்படி இப்படி கொல்லுகிறது? எப்படி அவருக்கு இப்படி முடிந்தது? எப்படி அவருடைய இருதயம் கல்லானது? எப்படி இப்படி ஒரு பயங்கர காரியத்தை அந்த தகப்பனால் செய்ய முடிந்தது அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தபோது என்னால் ஜீரணம் பண்ணிக்கொள்ளவே முடியல. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் அலங்கரித்து பார்க்குறோம் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறோம். ஒரு ஏழை பிச்சைக்காரனாய் இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய 100 வயதில் பெற்றெடுத்த இந்த அருமையான இந்த ஈசாக்கை அதிகமாய் நேசிக்கிற இந்த ஆபிரகாம் அந்த மலை மேலே கடந்து போய் தன்னுடைய காரியத்தை மிக கவனத்தோடு கூட செய்கிறார். மிகுந்த கவனத்தோடு கூட அந்த காரியங்களை செய்கிறார். அழகான பலிபீடத்தை கட்டி விறகுகளையெல்லாம் அந்த பலிபீடத்தின் மேலே அடுக்கி அந்த இடத்துல தன்னுடைய மகனை படுக்க வைத்து அவருடைய கால்களில் கரங்களை கட்டி அந்த பலிபீடத்து மேலே படுக்க வைத்து கத்தி எடுத்து அந்த பிள்ளையை பலி செலுத்துவதற்காக மிகுந்த கவனமாய் ஆயத்தமாகிறார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், அவருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, நான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவன் என்பதை நான் நிரூபித்து விட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நான் கீழ்ப்படுகிறவன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிரூபித்து விட வேண்டும். ஆண்டவருக்கு முன்னால் நான் உத்தமமாய் நடக்கிறவன் என்பதை நான் எப்படியாயிலும் நிரூபித்து விட வேண்டும். நான் ஆண்டவரை என்னுடைய பிள்ளையை பார்க்கிலும் அதிகமாய் நான் நேசிக்கிறவன். என்னுடைய வாழ்க்கையிலே விலையேறப்பெற்ற அநேக காரியங்களை கூட என்னுடைய ஆண்டவருக்காக நான் கொடுத்து விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நான் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் அதை நிரூபித்து விட வேண்டும் என்கிறதுல மிகுந்த கவனத்தோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் ஆண்டவருக்கு முன்னால் செய்கிறோம். சில நேரத்தில் ஒரு அழகான ஒரு பாடலை பாடுவோம். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடல். ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே, உத்தம ஊழியன் என்று ஒரே ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடுவதற்கு, அதை நான் கேட்பதற்கு நான் துடிக்கிறேன், அதுக்கு நான் ஏங்குகிற ஆண்டவரே என்று நம்ம பாடுகிறோம். ஒரே ஒரு வரியை பாடுறோம். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயேங்குகிறே. அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. ஆண்டவரே சொல்ற ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு ஏக்கம், என்னை நீர் அழைத்தீர் ஆண்டவரே. அப்படி ஊழியத்துடைய ஆதாரம் நீங்க தான். என் ஊழியத்துடைய அஸ்திவாரம் நீங்க தான். நான் இன்னைக்கு ஓடுகிற ஓட்டங்கள் எல்லாம், இந்த ஊழியத்தில் நான் படுகிற பாடுகள் எல்லாம், இந்த ஊழியத்தில் நான் உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் எல்லாமே ஒன்று தான் ஆண்டவரே. உத்தம ஊழியனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் நீர் பிரவேசி என்று நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டு விடுவதற்காகவே நான் இப்படி ஓடிட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு ஒரு ஊழியக்காரன் பாடுகிறான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனை பாடுகளின் நடுவில் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இருக்கிறீங்க. எவ்வளோ பயங்கரமான சூழல்களுக்கு நடுவில் ஆண்டவருக்காக வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. குடும்பத்தில் போராட்டம், வேலை ஸ்தலத்தில் போராட்டம், வாழ்க்கையில் நன்மைகளை காண முடியல. ஆனாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டு பல்ல கடிச்சிட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருப்போம். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், எத்தனையோ ஏக்கங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும், ஐயோ என்னுடைய குமாரனை நான் ஆண்டவருக்கு பலியிட போறேனே, நான் பெற்றையும் பிள்ளைய என் சொந்த கையினாலேயே நான் வெட்ட போறேனே. யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்
எவ்வளவு விதமான எண்ணங்களோடு கூட இந்த ஆபிரகாம் அந்த பலிபீடத்தை கட்டியிருப்பார். எத்தனை விதமான எண்ணங்களோடு கூட விறகுகளை அடுக்கியிருப்பார். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து கத்தர் காட்டுகிற அந்த மலை வரைக்கும் கடந்து போன போது அவருடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும். அந்த மகனை கையும் காலையும் கட்டின போது ஆபிரகாமுடைய இருதயம் என்ன சொல்லியிருக்கும், அவருடைய மனசாட்சி என்ன சொல்லியிருக்கும். ஆனால் ஆபிரகாம் அத்தனையும் தள்ளி வைத்து விட்டு, அவ்வளவு உணர்ச்சிகளையும் அவ்வளவு உணர்வுகளையும் பயங்களையும் தள்ளி வைத்து விட்டு வீட்டுக்கு திரும்பி போனா சாராடத்தில் இந்த அருமையான ஈசாக்கினுடைய தாயின் இடத்துல நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், எத்தனை கேள்விகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்திருக்கும். எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு தேவனுக்கு முன்னால் தன்னை உத்தமனாய் காட்டுவதற்கு, தன்னை தேவனுக்கு முன்னால் உண்மையுள்ளவன் என்று காட்டுவதற்கு, தேவனுக்கு முன்னால் தன்னை கீழ்ப்படுகிறவன் என்பதை காட்டுவதற்கு, எல்லாவற்றையும் விட இன்னும் சொல்ல போனால் ஈசாக்கை விட நான் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவருக்கு காட்டிவிட வேண்டும் என்பதற்காக தர்மியான ஆபிரகாம் துடிப்போடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உடைய ஈசாக்குகளை தேவனுக்கு பலி கொடுங்க, உடைய ஈசாக்குகளை தேவனுக்கு பலி கொடுங்கன்னு சொல்லி எத்தனையோ பிரசங்கத்தை நானும் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் இருக்குமானா அதை இரண்டாம் தரமாக்கி கர்த்தரை முதல்ல ஆக்குங்க. அதை தேவனுக்கு என்று சொல்லி அதை தூக்கி வீசிடு, ஆண்டவருக்கு என்று சொல்லி அதை பலி கொடுத்துரு. ஆண்டவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியம். உன் ஈசாக்குகளை நீ என்ன செய்யணும், நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் நம்ம அப்படியே தவிச்சிருப்போம். இதை எப்படி விட்டு கொடுக்கிறது, எப்படி என்னுடைய பிள்ளைகளை இரண்டாம் தரமாக்கி எப்படி தேவனை முதல் இடத்துல வைக்கிறது, எப்படி என்னுடைய அநேக விதமான ஆசீர்வாதமான காரியங்களை எப்படி தூக்கி வீசுறது, அது எப்படி இரண்டாம் தரம் ஆக்குவது, எப்படி முதலிடத்தில் தேவனை வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய நேரத்தில் போராடி, ஆனால் வேறு வழி இல்லை. அப்படி இருந்தாதான் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். அப்படி இருந்தாதான் தேவனுக்கு முன்னால் என்னை உண்மையுள்ளவன் என்று சொல்ல முடியும். அப்படி இருந்தாதான் என்னை உத்தம ஊழியனேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படி செய்தாதான் ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொல்லி எத்தனை நேரங்களில் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்தில் அடக்கி வச்சுட்டு, எல்லாவற்றையும் உள்ள வச்சு அப்படியே அதை அடக்கி கொண்டு ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டங்கள் உண்டு. அழணும்னு தோணும், ஆனால் அழக்கூடாதுன்னு அடக்கி வச்சுருப்போம். கோபங்கள் வரும், அந்த கோபத்தை அடக்கி வச்சுட்டு தேவனுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த ஆபிரகாம் அப்படி தான் எல்லாவற்றையும் செய்து விட்டு அவர் என்ன செய்கிறார்னா, அவர் வேகமாய் தன்னுடைய உரையில் வைத்திருக்கிற அந்த கத்தியை வேகமாக எடுக்கிறாரு. எதுக்குன்னா ஈசாக்கை பலி கொடுக்கணுமே. ஆண்டவர் அதானே கேட்டார். இப்போது பலி கொடுப்பதற்காக வேகமாய் கத்தியை எடுத்து தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆபிரகாம் பலிபீடம் கட்டினதை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆபிரகாம் மலை மேலே ஏறி வந்ததை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஈசாக்கு நேரத்தில் பேசிக்கொண்டே வந்ததை அவர் பார்த்து கொண்டே இருந்தார், கேட்டுகிட்டே தான் இருந்தார். நான் நினைக்கிறேன் கூடவே அவர் நடந்து வந்திருப்பார். நீங்கள் ஆண்டவருக்காக பாடுகளின் நடுவில் உங்களை உண்மையுள்ளவர்கள், உத்தமமானவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் பாடுகளின் நடுவிலே நடந்து வந்தபோது ஆண்டவருக்கு கூட தான் நடந்து வந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தர் கூட இருந்தார். அருமையான தானியேல் சிங்கக்கோவிலின் நடுவில் இருந்தபோது கர்த்தரும் அங்கு இருந்தார். அருமையான தாவீது அவமானப்பட்ட நேரங்களிலே பயங்கர யுத்தங்களை கண்ட நேரத்தில் ஆண்டவரும் கூடவே நடந்து வந்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் அப்படி தான் வருவார். நீங்கள் ஆண்டவருக்காக பயங்கர நிலைகளின் நடுவில் உங்களை ஒடுக்கி அப்படியே உங்களை நெருக்கி பயங்கர சூழ்நிலையின் நடுவிலும் எப்படியாகிலும் ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும், எப்படியாகிலும் இந்த தேவனுக்காக நின்று விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளிலும் ஆண்டவருங்க கூடவே அவர் அப்படியே நடந்து வந்தார். ஆபிரகாம் மலை மேலே ஏறாரு, ஆண்டவர் கூடவே மலை மேலே இருக்கிறார். ஈசாக்கு பேசிகிட்டே வராரு, ஆபிரகாம் பதில் சொல்லிட்டே வராரு, ஆண்டவர் கேட்டுகிட்டே கூட வருகிறார். மலை மேலே வந்தோன்னே ரெண்டு பேருமாய் சேர்ந்து ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார். பரவாயில்ல, ஏன்னா தன்னுடைய பிள்ளையை பலியிடுவதற்காக. ஆனால் ஈசாக்கு சேர்ந்து பலிபீடம் கட்டுகிறான். எதற்காகன்னா தன்னையே பலியாய் செலுத்துவதற்காக. ஆபிரகாம் கட்டின பலிபீடம் ஈசாக்கை பலியிட, ஆனால் ஈசாக்கு கட்டின பலிபீடம் தன்னையே தேவனுக்கென்று பலி செலுத்தும்படியாய் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பயங்கர சூழலை, அந்த சூழலின் நடுவிலே பெரிய காரியங்களை என்ன செய்கிறார், அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆபிரகாம் கத்தியை உயர்த்தி
ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு தன்னுடைய கரத்தை உயர்த்தி பட்டயத்தை உயர்த்தி பிடிக்கிற போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சத்தமிடுகிறார். அதைத்தான் அந்த 12வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 11:10 நான் வாசிக்கிறேன். பின்பு ஆபிரகாம் தம் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அதுவரைக்கும் அமைதியாக இருந்த தேவன், அதுவரைக்கும் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தவர், அவர்கள் பேசிக்கொண்டே வந்த காரியங்களை காதிலே கேட்டுக்கொண்டே வந்த ஆண்டவர், இதுவரைக்கும் அமைதியாக இருந்தவர் இப்பொழுது அவரால் அமைதியாக இருக்க முடியல. ஆபிரகாமே ஆபிரகாமே, உன்னுடைய புத்திரனுக்கு உன்னுடைய குமாரனுக்கு நீ ஒன்றும் செய்து விடாதே, நீ உண்மையுள்ளவன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் கண்டுபிடித்து கொண்டேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 13வது வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையாய் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆண்டுடைய சத்தம் வருகிற திசையை நோக்கி, ஆண்டுடைய சத்தம் எங்கிருந்து வருகிறதோ அந்த திசையை நோக்கி என்ன செய்கிறார்னா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஆண்டுடைய சத்தம் கேட்கிற அந்த திசையிலே ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்க்கிறார். அங்கே என்ன பார்க்கிறார்? இதோ பின்னதாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அங்கு கண்டான். ஒரு பெரிய ஒரு ஆட்டுக்கடாவை அங்கு பார்க்கிறார். ஆண்டுடைய சத்தம் கேட்டு அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது அந்த இடத்துல புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை அந்த இடத்துல பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். மறுபடியும் அந்த வரிகளை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். இங்கே தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. இங்கே தான் ஒரு புதிய ஏற்பாடு அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் ஒரு கிருபையின் ஊழியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் தேவனுடைய கிருபை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, நடக்கிற காரியம் என்ன? ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலையின் மீது ஏறி போகிற போது ஈசாக்கு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு பாருங்க, 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இப்போ அப்போ ஒரு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். நம்ம எல்லாரும் இதுவரைக்கும் அதை எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எதை கர்த்தர் பார்த்துக்குவாரு? அந்த மலைக்கு போய் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிற இடத்துல கர்த்தர் அதை பற்றி அவர் பார்த்துக்குவார் வாப்பா அப்படின்னு சொன்னாருன்னு நம்ம வாசித்திருக்கிறோம். அது உண்மைதான், அது சரியான வார்த்தை. ஆனால் அந்த வரிகளை கொஞ்சம் நல்லா வாசிக்கணும். என்னென்னா, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். இப்போ ஆண்டவர் ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு கேட்டபோது ஆண்டவர் எதற்காக ஈசாக்கை பலி கொடுக்க கேட்டார்னா, தமக்காக பலி கொடுப்பதற்கு ஈசாக்கை குறித்து ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். இது தேவனுக்கான ஒரு பலி, இது ஆண்டவருக்கான ஒரு தகன பலி, இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இது இப்பொழுது ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் தேவனுக்கான ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை இந்த அருமையான ஆபிரகாம் நிறைவேற்றப் போகிறார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதை கேட்கிறாரோ, தமக்கென்று எதை எதிர்பார்க்கிறாரோ அதை கேட்கிறார். அப்போ இந்த தகன பலி அது தேவனுக்குரிய ஒன்று, தமக்கு பலி வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் ஈசாக்கை பலி கேட்டார். ஆனால் ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சதுன்னா,
இது ஆண்டவர் தமக்கென்று கேட்கிற ஒரு பலி. அந்த பலிக்காக, தம்முடைய பலிக்காக ஆண்டவர் தமக்கு ஒரு காரியத்தை அவரே ஏற்படுத்தி வைத்திருப்பார் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் அறிந்திருந்தார். அதுதான் ஆபிரகாமுடைய பெரிய விசுவாசம். ஆபிரகாமுடைய பெரிய விசுவாசம். தேவன் தமக்கென்று ஒன்றை கேட்கிற போது அந்த தேவன் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒன்றை கொடுப்பதற்கு நான் தகுதியற்றவன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய காரியத்தை செய்யறதுக்கு என்னால் முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய பரிசுத்தமான ஒரு பலியை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதை கொடுப்பதற்கு எனக்கு இருதயம் இருந்தாலும், அதை கொடுப்பதற்குரிய ஒரு செய்கையை, ஒரு கிரியையை நான் செய்கிறதா இருந்தாலும், அது தேவன் தனக்கென்று எடுத்துக்கொள்கிற ஒரு காரியத்தினுடைய அளவாக அது இருக்காது என்பதை தர்மியான ஆபிரகாம் திட்டமும் தெளிவுமாய் அறிந்து வைத்திருக்க. அதை நான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுதாங்க இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. இதுதான் அந்த கிருபையின் காலம். இதுதான் அந்த அருமையான தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஊழியங்களும், அந்த தேவனுக்காக நம்ம வாழப்போகிற வாழ்க்கையும் அதுதான். இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் எபிரேயரின் புஸ்தகத்தில் கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். வாசிக்க திருப்புங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். அந்த 11வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வசனங்களுக்கு கொஞ்சம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் செய்த காரியங்கள் எல்லாம், ஈசாக்கு மரித்தல், ஈசாக்கு உயிரோடு கூட எழும்புதல், எல்லாமே என்னதான் அப்படின்னா பாவனை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாவனை அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிம்பாலிக் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அப்படின்னு தான். அது மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் அது கொஞ்சம் நம்ம பாஷையில் சொல்லணும்னா அது நடிப்பு தான். அப்படின்னா ஆபிரகாம் நடித்தார்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆபிரகாம் நடிக்கலை. ஆபிரகாம் உண்மையாகத்தான் செய்தார். ஆனால் அது உண்மையாகவே ஆபிரகாம் செய்திருந்தாலும் அந்த காரியம் எப்படி ஆயிடுச்சுன்னா சிம்பாலிக்காக தான், அது ஒரு பாவனையாகத்தான் இருந்துச்சே தவிர அதற்குரிய பலியை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அந்த பலிதான் அங்கு பலி செலுத்தப்பட்டது. அந்த பலியை தான் தேவன் அங்கீகரித்து கொண்டார். ஆனால் ஈசாக்கை பலியிடுவது போல செய்த காரியங்கள், ஈசாக்கை வெட்டுவது போல அங்கே நடந்த காரியம், ஈசாக்கு மறுபடியும் உயிர் தெழுந்ததை போல அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் அங்கே வெறும் பாவனையாக, வெறும் சிம்பாலிக்காக, நம்முடைய பாஷையில் சொன்னால் அது நடிக்கிற மாதிரி அங்கே நடந்து போயிடுச்சு. நடிப்பதை போல அங்கே நடந்துருச்சு. யோசித்து பாருங்க. அந்த அருமையான அந்த ஆபிரகாமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, ஈசாக்கு தெரியாது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அப்பாவை பார்த்து ஈசாக்கு கேட்டிருக்கலாம், என்னப்பா நீ படுக்க வச்சிங்க, என்னமோ வெட்டுற மாதிரி என்னமோ பண்ணினீங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வெட்டி பலி செலுத்திட்டீங்களே என்னப்பா அப்படின்னு ஒருவேளை ஈசாக்கு கேட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த ஈசாக்கினுடைய இருதயத்தில் அப்பா செஞ்சதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? பலிபீடத்தை கட்டி, விறகு அடுக்கி, அந்த இடத்துல எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி, ஈசாக்கை கட்டி, ஈசாக்கை தூக்கி பலிபீடத்து மேலே வைத்த போது ஈசாக்குடைய இருதயம் படபடன்னு அடிச்சிருக்கும். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன், எங்கள் அப்பா நீ பலி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் அடுத்த நிமிஷமே ஈசாக்கு கையை காலெல்லாம் கழட்டி விட்டு கீழே இறங்குப்பா அப்படின்னு சொன்னபோது அந்த ஈசாக்குக்கு ஒரு பக்கம் நிம்மதியாகி வந்திருந்தாலும் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு புரியாமல் இருந்திருக்கும். எங்கள் அப்பா என்னமோ பண்ணினாரு, எங்கள் அப்பா என்னமோ பண்ணார், என்னமோ நடித்தார், எங்கள் அப்பா என்னமோ செஞ்சார், எங்கள் அப்பா நீ விட்டுட்டாரு, அங்கே இருக்கிற ஒரு ஆட்டுக்கொடி பிடிச்சிட்டு வந்து பலி செலுத்திட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா என்னமோ பண்ணினாரே அப்படி தான் நினச்சிருப்பார். இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் கூட பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியத்திற்கும் புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியத்திற்கும் இருக்கிற வித்தியாசங்களை நம்ம இங்கே தான் புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய கிருபை என்று சொல்வது, தேவனுடைய கிருபையின் ஊழியம் என்று சொல்வதை நம்ம இங்கே தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் ஊழியங்கள் என்பதை இங்கே தான் கொஞ்சம் நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்ன விளங்கிக் கொள்ள முடிகிறது? என்னதான் விறகு தூக்கிட்டு போனாலும், என்னதான் பட்டயத்தை தூக்கிட்டு போனாலும், என்னதான் விறகுகளை எடுத்துக்கொண்டு அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் பெரிய பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்து மேலே ஈசாக்கை படுக்க வச்சு பலியிடுகிறதை போல செய்தாலும் முடிவு என்ன அப்படின்னா அதுவல்ல பலி, அதுவல்ல பலி, அதுவல்ல தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதை தேவன் எடுத்துக்கல.
அதை தேவன் தமக்கென்று பலியாய் தேவன் எடுத்துக்கல. இந்த ஆபிரகாமுக்கு முதல்ல நல்லா தெரியுது, தமக்கான தகன பலியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவருக்கு தேவையான தகன பலியை அவர் பார்த்து கொள்வார். அது அவருக்குரியது. ஆகவே அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் ரொம்ப அருமையாய் அதை விளங்கி கொண்டார். ஆனாலும் என்ன செய்யறார்னா, பாவனையாக எல்லாவற்றையும் அங்கே செய்ய ஆரம்பித்தார். பலிபீடம் கட்டினாரு, விறகுகளை அடுக்கினாரு, அந்த இடத்துல ஈசாக்க கையை காலை கட்டி தூக்கி வச்சாரு. தன்னுடைய உரையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து உயர்த்தி வெட்டுவதற்கு வந்தாரு. இத்தனையும் உண்மையாய் நடந்த விஷயங்கள் தான். இவ்வளவும் உண்மையாய் நடந்த விஷயங்கள் தான். ஆபிரகாம் நடிக்கல, ஆபிரகாம் ஆண்டவரை ஏமாத்தல, அல்லது நான் இப்படி செய்வேன், அப்படி செய்கிற போது ஆண்டவர் பலி கொடுக்கிறதுக்கு முன்னாலே என்னை தடுத்து நிறுத்திடுவாரு, அப்படியெல்லாம் ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. அப்படியெல்லாம் ஆபிரகாம் நினைக்கல. ஆபிரகாம் இதை நான் செய்ய போகிறேன் என்று தான் நினைத்திருந்தார். ஆனால் அவர் எதை செய்ய போகிறோம் என்று நினைத்திருந்தாரோ அது நாடகமாக முடிந்துவிடும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அது நாடகமாகத்தான் முடிய போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த கால வேளையில் நாங்களை பார்த்து அதை தான் சொல்கிறேன். நீங்கள் பெரிய பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஆயத்தமாகலாம், ஒரு பெரிய நீதி உள்ள வாழ்க்கைக்காக நீங்கள் ஆயத்தமாகலாம். இன்றைக்கி ஆண்டவருக்காக நீங்கள் என்னென்னமோ செய்யலாம், உங்களை அப்படியே நீங்கள் உங்களை காத்துக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஈசாக்குகளை ஆண்டவருக்கு பலியிடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். உடைய ஈசாக்குகளை ஆண்டவருக்கு நீங்கள் பலி செலுத்தி இருக்கலாம். எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த முடிவு என்று வரும்போது, அந்த முடிவு என்று வரும்போது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, அந்த கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த, புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு கடாவை ஆண்டவர் கண்களில் காட்டி அதை கொண்டு வந்து பலியிடுவதற்கு எப்படி ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு தேவன் அனுமதி கொடுத்தாரோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது, அது நடக்கப் போகிறது. என்ன தெரியுமா? புதரிலே கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக அவர் மாறிவிட்டார். எப்படி ஈசாக்கு உண்மையான ஒரு பலி என்று ஆபிரகாம் நினைத்து கொண்டு போனார். ஆனால் அங்கே உண்மையாய் நடந்த பலி எது தெரியுமா? புதரிலே கொம்புகள் சிக்கி இருந்த அந்த ஆட்டுக்கடா தான் அது உண்மையான பலியாய் மாறினது. அதே போலதான் இன்னைக்கு நீங்கள் அநேக ஈசாக்குகளை தேவனுக்கு நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் அநேக காரியங்களை தேவனுக்காக விட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் வாழலாம். ஒருவேளை உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் அடக்கி கொண்டு ஒருவேளை நீங்கள் தேவனுக்காக பலவிதமான காரியங்களை செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பாடினது போல, உத்தம ஊழியன் என்று ஒரே ஒரு வார்த்தை உடைய வாயிலிருந்து நான் கேட்டு விடுவதற்கு நான் ஆசையாக ஓடுற ஆண்டவரே, ஏங்கி கொண்டிருக்கிறேன். என்னை ஊழியத்திற்கு அழைத்தவரே, என்னுடைய ஊழியத்தை நஸ்திபாரமே, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் அதை செய்யணும், அதுக்காகத்தான் இத்தனை பாடுபடுறேன், அதுக்கு தான் இவ்வளோ ஓடுறேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனாகி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு நாள் வரும், இதெல்லாம் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்த காரியமானது எப்படி ஒரு சிம்பாலிக்காக, ஒரு பாவனையாக, ஒரு நாடகத்தை போல அது முடிந்து போனதோ அதே போல ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான காரியங்களும் ஒரு நாடகத்தை போல, ஒரு பாவனையைப் போல அது முடிந்துவிடும். ஆனால் ஆனால் அந்த இடத்தினுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்துல எனக்காக கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவாக என் ஆண்டவராக இயேசு அங்கே இருக்க போகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட ஒரு செய்தி. இன்னைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் செலுத்த போகிற பலிக்காக, அல்லது நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற பலிபீடத்திற்காக, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டங்களுக்காக, ஊழியத்திற்காக, பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக, ஆண்டவருக்கு முன்னால் ஒரு பெரிய தகுதியை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திற்காக ஒருவேளை உங்கள் கரத்தில் இருக்கிற கத்தியை எடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் வெட்டி பலி செலுத்தி என் ஆண்டவரை நான் திருப்திப்படுத்தி விட வேண்டும், என் ஆண்டவரை நான் மகிழ்ச்சிப்படுத்தி விட வேண்டும், என் ஆண்டவருக்கு முன்னால் உண்மை என்று என்னை நான் காட்டிவிட வேண்டும், உத்தமன் என்று, உண்மையுள்ளவன் என்று, கீழ்ப்படுகிறவன் என்று, பரிசுத்தவான் என்று, நான் தேவனுக்கு முன்னால் சரியாக இருக்கிறேன் என்று நான் காட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு நேரம் வரும்போது உங்கள் கத்தியை உயர்த்தி பிடிச்சு நீங்கள் வெட்ட வேண்டிய நேரம் வரும்போது ஒரு சத்தம் உங்களை நோக்கி கேட்கும். மகனே, மகளே என்று ஒரு சத்தம் உங்களை நோக்கி கேட்கும் பாருங்க. அந்த சத்தத்துக்கு நேராக உங்கள் கண்களை நீங்கள் திருப்புகிற போது அந்த இடத்துல நின்று கொண்டிருக்க போகிறது, அந்த இடத்துல நின்று கொண்டிருக்க போகிறது எது தெரியுமா? புதரிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற
ஒரு ஆட்டுக்கடாவை மட்டும்தான் உங்கள் கண்கள் காண முடியும். ஏனென்று சொன்னால் தேவன் தனக்கென்று உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற அவருடைய பலி என்று சொல்றது நான் கொண்டு போகிற என்னுடைய ஈசாக்கு அல்ல. என்னுடைய ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற அவருக்கான பலி என்பது என்னுடைய கரத்தில் இருக்கிற ஈசாக்கு அல்ல. என் மார்பிலே நான் சுமந்து கொண்டிருந்த என்னுடைய 100 வயதிலே நான் பெற்றுக்கொண்ட பல காலங்களாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்ட எனக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று அல்ல, என் தேவனுக்கென்று நான் செலுத்த போகிற பலிகள். என் தேவன் தமக்கான பலியாக அங்கு முட்புதரிலே சிக்கி கொண்டிருக்கிற ஒரு கொம்புகள் சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவாகிய ஆண்டவராகிய இயேசு எனக்காக அங்கே இருக்கிறார். எனக்காக செலுத்தப்பட போகிற பலி என்னுடைய ஈசாக்கு அல்ல. எனக்காக செலுத்தப்பட போகிற பலி என் வாழ்க்கையில் காணப்படுகிற உச்சிதமான காரியங்கள் அல்ல. அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எது வேணாலும் ஆண்டவருக்காக எழுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். எது வேண்டுமானாலும் தேவனுக்காக செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். அந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்ல அவைகள் அல்ல. அவைகளை நீங்கள் கொண்டு போகலாம், அதுதான் தேவனும் எதிர்பார்க்கிறார். ஆனால் நீங்கள் பலி செலுத்த வேண்டிய ஒரு இடம் வருகிற போது, நீங்கள் கடைசியாக அதை முடிக்கிற ஒரு நேரம் வரும்போது தேவனுடைய சத்தம் உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடும். உங்களை நோக்கி ஒரு தேவனுடைய சத்தம் வரும். அந்த சத்தம் வருகிற திசையை நோக்கி நீங்கள் திரும்பி பார்க்க உங்களால் முடியும் என்று சொன்னால் உங்களுக்காக நீங்கள் செலுத்துவதற்கு ஒரு பெரிய தகன பலியை முட்புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்கடாவாக நீங்கள் பார்க்க முடியும். அருமையான கிறிஸ்தவர்கள், பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பலிக்காக தமக்கென்று ஒரு பரிசுத்த ஆட்டுக்குட்டியை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அந்த பலிதான் இன்னைக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பலியாய் காணப்படுகிறது. அதை மறந்துடக்கூடாது. மீதி நீங்களும் நானும் செய்கிற எல்லாமே சரிதான். அது வாழ்க்கையில் நிஜமான காரியங்களாய், நிஜமாக விட்டு கொடுக்கிற காரியங்களாக, அது பரிசுத்த வாழ்க்கையாக, நல்ல ஆழமான இச்சபங்களாக, ஆழமான ஊழியங்களாக, அருமையான காரியங்களாய் ஒருவேளை காணப்படலாம். எல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு நேரம் வரும்போது உடைய கண்கள் மட்டும் உங்களை நோக்கி கூப்பிடுகிற தேவ சத்தத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்க முடியுமானால் அந்த இடத்துல புதர்களிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவாக ஆண்டவராக இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு உங்களால் முடியாமல் போயிட்டா, அல்லது உங்களுடைய கண்களை ஏறெடுத்து அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி உங்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டால், ஒருவேளை யோசித்து பாருங்க, ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்காம போயிருந்தா, ஆபிரகாம் மட்டும் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து அந்த திசையை நோக்கி பார்க்காமல் இருந்திருப்பாரானால் ஈசாக்கு தான் பலி கொடுத்திருப்பாரு. ஈசாக்கை துண்டு பண்ணி வெட்டி போட்டு கொண்டு போட்டுட்டு அவர் திரும்பி போயிருப்பார். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள தேவ மனுஷன், தேவனை சரியாய் விளங்கி கொண்ட ஒரு மனிதன், ரொம்ப அருமையாய் ஆண்டவரை விளங்கி இருக்கிறார். அதனால தான் தேவ சத்தத்துக்காக அவருடைய காதுகள் திறந்தே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய காதுகள் எல்லாம் ஆண்டவர் பக்கமாகிறாதபடிக்கு ஏதோ நம்முடைய காரியத்திலேயே கவனமாக இருக்கும். ஆண்டவர் பேசுறதை கேட்க மாட்டோம், ஆண்டவருடைய திசைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க மாட்டோம். ஏதோ செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறோன்னா நிறைய நேரங்களில் இதிலேயே கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை வேணாலும் செய்யுங்க, எவ்வளோ பரிசுத்தமாக வேணாலும் வாழுங்க, எவ்வளவு உண்மையாக இருங்க, எதை வேணாலும் பலி செலுத்துங்க, எத்தனை ஈசாக்குகளை வேணாலும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க, அவனுடைய காதுகள் தேவ சத்தத்துக்கு நேராய் திறந்திருக்குமானால், உடைய காதுகள் ஆண்டவர் காட்டுகிற திசைக்கு நேராய் அந்த காதுகளை திருப்பி ஆண்டவர் காட்டுகிற அந்த திசைக்கு நேராய் உடைய கண்கள் காணக்கூடும் என்று சொன்னால், உங்களுக்காக புதரிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவாக நீங்கள் பலியிடுவதற்கு நீங்கள் கட்டின இந்த பலிபீடத்தின் மீது, நீங்கள் அடுக்கி வைத்திருக்க இந்த விறகுகளின் மீது படுக்க வைத்து தேவனுக்கென்று நீங்கள் பலி செலுத்துவதற்கு ஒரு காரியம் இருக்குமானால், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவாகிய நம்முடைய இரட்சகராகிய பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்க முடியுமே தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது, வேற ஒன்றும் இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் செலுத்துகிற பலியாகிய அந்த ஈசாக்குகள் எல்லாம் தேவன் தனக்கான தகன பலியாக தேவன் தெரிந்து கொள்வது கிடையாது. அதுதான் கிருபையின் ஒளியம், அதுதான் கிருபையின் காலங்கள். அதில் தான் தேவன் நம்மை என்ன செய்கிறார்னா, நம்மை உண்மையுள்ளவன் என்று அதில் தான் தேவன் கண்டுபிடிக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க,
ஈசாக்கை அவர் பலி செலுத்த போனார், எல்லாம் பாவனையாய் நடந்தது. அடிச்சு நான் உண்மையுள்ளவனை கண்டுட்டப்பா அப்படின்ட்டார். ஆனால் அங்கு நடந்த விஷயம் என்ன? அங்கு செலுத்தப்பட்ட ஒரு பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த பலியை தனக்கான தகன பலியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ உண்மையுள்ளவனை கண்டுபிடிச்சிட்டப்பா, நீ உத்தமன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கீழ்ப்படுகிறவன் என்று கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதற்காக செலுத்தப்பட்ட பலி எது தெரியுமா? ஈசாக்கு அல்ல, அங்கு கொம்புகள் சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவே அதற்காக பலி செலுத்தப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் செலுத்துகிற பலிகள் அல்ல, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிற ஈசாக்குகள் அல்ல. அதெல்லாம் செய்யணும் தான், செய்ய வேண்டியதுதான். ஆனால் அவைகள் அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் கொம்புகள் சிக்கப்பட்டிருந்த, முட்புதரிலே கொம்புகள் சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவாக எனக்காக பலியாவதற்கு ஆயத்தமாயிருந்து எனக்காக பலியான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பலியின் மூலமாகவே என்னை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரனை உத்தமன் என்று தேவன் கண்டுபிடிக்கிறார். அந்த வழியில் தான் கர்த்தரனை உண்மையுள்ளவன் என்று தேவன் கண்டுபிடிக்கிறார். அந்த பலியே நான் கீழ்ப்படுகிறவன் என்று என்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பலியே என்னை உத்தமன் என்று தேவனுக்கு முன்னால் என்னை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த பலியே ஆண்டவர் என்னை பார்த்து, நீ உண்மையுள்ளவன், உண்மையும் உத்தமுள்ள என்னுடைய ஊழியனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி அந்த பலியினால தான் பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்ல போகிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம மறந்துடக்கூடாது. வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்போம். இந்த ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஈசாக்கு தன்னுடைய அந்தி காலங்கள் வரும்போது, கடைசி காலங்கள் வரும்போது தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து ஒரு கரிச்சொன்னார், மகனே, என்னுடைய காலங்கள் முடிய போகுது, ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆகவே நீ ஒரு காரியத்தை செய்ய, நீ கடந்து போய், நீ காடுகளுக்கு கடந்து போய் வேட்டையாடி, நீ வேட்டையாடினதை கொண்டு வந்து என்னுடைய நாவுக்கு ருசிகரமான பதார்த்தமாய் நீ இதை செய்து அது எனக்கு நீ கொடுக்கிற போது நான் இதை நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன், நீ அதை செய் என்று சொல்லுகிறான். இதை கேட்ட அருமையான ஈசாக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு வேட்டையாடுவதற்காக ஒரு காட்டுக்கு அவர் கடந்து போகிறார். ஆனால் இந்த அருமையான ஈசாக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை அவருடைய மனைவியாகிய இந்த ரெபேக்காள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ரெபேக்காள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய இளைய குமாரனாகிய யாக்கோபின் இடத்துல வேகமாய் ஓடுகிறாள். ஓடி போய் ஒரு கருத்தை சொல்கிறா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா ஒரு வார்த்தை இப்படி சொன்னார், என்னுடைய காலங்கள் முடிய போகிறது, அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி நீ அநேக காரியங்களை கொண்டு வந்து, நீ வேட்டையாடினவைகளை கொண்டு வந்து என்னுடைய நாவுக்கு ருசிகரமாக செய்து நீ கொடுப்பாயானா அதை நான் சாப்பிட்டுட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிற மகனே அப்படின்னு சொன்னார். அதனால் நீ ஒரு காரியத்தை நீ செய். என்ன செய் அப்படின்னு சொன்னால், நீ நேராக நம்முடைய மந்தைக்கு ஓடி போய் நம்முடைய மந்தையில் இருக்கக்கூடிய கொழுத்த ஆடு ஒன்றை நீ பிடிச்சிட்டு கொண்டு வா, அதை நான் சமைத்து கொடுக்குறேன், அதை நீ கொண்டு போய் தகப்பனுக்கு கொடுத்து நீ என்ன செய்ய, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நீ வாங்கிக்கொள், பெற்றுக்கொள் என்று சொல்கிறான். இதை கேட்ட யாக்கோபு நடுகிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்கிறோம், யாக்கோபு களவாய் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டான்னு. அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த யாக்கோபுடைய இருதயம் தத்தளிக்கிறது. ரொம்ப பயப்படுறான், தவறு செய்கிறதுக்கு பயப்படுகிறார், தகப்பனை ஏமாற்றுவதற்கு பயப்படுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிற போது, ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனமாய் காணப்பட்டு, திருடனாய் காணப்பட்டு, நான் ஏமாற்றுகிறவனாய் நான் காணப்பட்டு, என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்ளுவேனே என்றார். எங்கள் அப்பாட்டு நான் போகிறேன், நீங்கள் சொன்னதுக்காக நான் போகிறேன், ஆனால் எங்கள் அப்பா என்னை யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட்டாருனா, அவர் என்னை தடவி பார்த்து என்னை திருடன்னு கண்டுபிடிச்சிட்டாருனா, என்னை ஏமாத்துறவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருனா, அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலா சாபத்தை கொடுத்துருவாரே, நான் என்ன பண்ணுறது என்று பயப்படுகிறான். தவறு செய்கிறதற்கு பயப்படுகிற ஒரு யாக்கோபு. யாக்கோபுனாவே எத்தன் தான், யாக்கோபுன்னு சொன்னாவே திருடன் தான். ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு எண்ணம் இருந்தது, தவறு செய்வதற்கு பயப்படுகிறான். களவாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பயப்படுகிறான். அப்போ இந்த அருமையான இந்த தாய்
ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 13வது வசனம் பாருங்க. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அம்மா தைரியப்படுத்துகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உன் மேலே சாபமாக வந்தால் அது என் மேலே வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய, நீ தயவுசெய்து போ என்று சொல்லி மகனை அனுப்புகிறாள். இந்த மகன் வேகமாக போகிறான். அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆட்டை, கொழுத்து ஆட்டை கொண்டு வந்து தன்னுடைய தாயின் இடத்தில் கொடுக்கிறாள். அந்த தாய்க்கு, அந்த ரெபேக்காளுக்கு தன்னுடைய கணவனுடைய நாவு எப்படிப்பட்டது என்று தெரிஞ்சு. இந்த அருமையான இந்த காலவேளையில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். பிதாவினுடைய நாவு எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர் எப்படி அதை விரும்புவார், அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது ஒருவேளை இந்த அருமையான ஈசாக்குக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த யாக்கோபுக்கு தெரியல. ஆனால் தாய்க்கு அது தெரிந்திருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிதா எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னன்னு தெரியாது, பிதா விரும்புகிற காரியம் என்னன்னு தெரியாது, பிதா எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மனுஷர்கள். ஆனால் அருமையான ஆவியானவருக்கு நல்லா தெரியும் இந்த பிதா எப்படிப்பட்டவர், அவர் என்ன விரும்புவார், அவருடைய பரிசுத்தம் என்ன, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தின் அளவு என்ன. ஆண்டவராக இயேசுவுக்கு அது தெரிகிறது, அருமையான பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிகிறது. அவர் சொல்றார், அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா சொல்றாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு சாபம் வந்தால் அந்த சாபம் எம்மால வரட்டும் மகனே. வேகமாய் ஓடினான். ஒரு ஆட்டுக்குழாவை கொண்டு வந்து அம்மாவுடைய கரத்தில் கொடுத்து அதை நன்றாய் சமைத்து தகப்பனத்தில் கொண்டு போகிறான். அம்மா என்ன செஞ்சாங்க, எந்த ஆடு அந்த இடத்துல வெட்டப்பட்டதோ அந்த ஆட்டினுடைய தோலை எடுத்து இந்த யாக்கோபனுடைய கரங்களிலே போட்டு விடுகிறார். ஏன்னா இந்த யாக்கோபு ஏற்கனவே சொன்னார், என்னை தடவி பார்ப்பார்னு. அம்மாவுக்கு அது நல்லா தெரியும், அப்பா யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு. ஆட்டுத்தோலை போட்டுக்கிறார். அந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தகப்பன் இடத்திலே கடந்து போகிறார். அப்போ ஆச்சரியமான ஒரு காரியத்தை கேட்கிறார் பாருங்க. 18வது வசனம் 19, 20 வாசிக்கிறேன். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். இப்போ அருமையான இந்த யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை நேரிட பண்ணினார் என்று சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, அப்பாட்ட போறாரு. அப்பா கேட்கிறாரு, என்ன மகனே, இவ்வளவு சீக்கிரம் உனக்கு வேட்டை கிடைச்சிருச்சா, இவ்வளவு சீக்கிரம் இந்த மிருகம் உனக்கு எப்படி அகப்பட்டது, அது எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீ அதை சமைச்சு கொண்டு வந்த. தர்மியான இந்த யாக்கோபு ஒரு பதிலை சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்கு காட்டுக்கு போய் வேட்டையாடினதை கொண்டு வந்து என்னுடைய நாவுக்கு ருசிகரமாய் நீ சமைத்து எனக்கு கொடுப்பாய் என்று சொன்னால் நான் அதை சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு ஏசா என்ன செய்தார்னா, வேட்டையாடும்படிக்கு காட்டுக்கு கடந்து போகிறார். அது எவ்வளவு பெரிய வேலை, அது எவ்வளவு பெரிய பிரயாசம், அதில் எவ்வளவு முயற்சிகள் இருக்கு, அதில் எவ்வளவு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு களைப்புகள் இருக்கு, எவ்வளவு ஓட்டங்கள் இருக்குது. ஆனால் அதே பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு யாக்கோபுக்கு இந்த ரெபேக்காளாகிய தாயார் அழகான வழியை கற்றுக் கொடுக்கிறாரு. இதுக்கு நீ அங்கே ஓட வேண்டியதில்லை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நீ காட்டுக்கு போக வேண்டியதில்லை, நீ வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து நீ அதை சமைத்து கஷ்டப்பட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அநேக நேரங்களிலே இன்னைக்கு ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். இதுதான் அருமையான நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். ஏன் என்று சொன்னால், அந்த பெரிய பிரயாசங்கள் என்று சொல்றது அங்கே போய் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. உன் அருகிலே இருக்கிற
ஆண்டவராகிய இயேசு உனக்காக அதை செய்து வைத்திருக்கிறார். ஏசா காட்டுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து அதை சமைத்து தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது அது பழைய ஏற்பாட்டின் வாழ்க்கை. அது பழைய ஏற்பாட்டின் வாழ்க்கை, ஒரு நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை அது. ஆனால் அங்கே இருக்கிற மந்தையிலேயே எடுத்து சமைத்து தன்னுடைய தகப்பனுடைய நாவுக்கு ருசிகரமாய் கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது அது புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கை. அதுதான் கிருபையின் காலம், அதுதான் கிருபையின் ஊழியம், அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். அது நல்லா யோசித்து பாருங்க. அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளை பிடித்து தன்னுடைய தகப்பனுக்கு ருசிகரமாய் சமைக்கிற வேலை கூட யாக்கோபுக்கு இல்லை. ஏசாவுக்கு அந்த வேலை இருந்துச்சு. காட்டுக்கு போய் வேட்டையாடுகிற பெரிய வேலை இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் அந்த வேட்டையை அகப்பட்டிருக்குமா? அந்த வேட்டையை அவர் கண்டுபிடித்து அதை வேட்டையாடி அதை சுமந்து கொண்டு தான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அதை சுத்தம் செய்து அதை சமைத்து தகப்பனுக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்குகிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அது பழைய ஏற்பாட்டின் அடையாளத்தின் வாழ்க்கை. அது ஒரு நியாயப்பிரமாணத்தின் அடையாளம். ஆனால் இந்த அருமையான ரெபெக்காள் ரொம்ப அருமையான காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆடு இங்கேயே இருக்குது, நம்ம மந்தைக்குள்ளேயே இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது, போய் இந்த ஆட்டை பிடிச்சிட்டு வா, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், கொண்டு வந்து கொடு, நான் பார்த்துக்கிறேன், நான் அதை சமைத்து உடைய தகப்பனுக்கு ருசிகரமாய் நான் கொடுக்குறேன், நீ என்ன செய்ய, கொண்டு போய் இதை தகப்பனுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்ட பிறகு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு ஆவியானவர் கூட ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். உங்கள் அப்பா எனக்கு தான் தெரியும். அருமையான யாக்கோபாகிய மகனே, உடைய அப்பாவை நீ அறிந்திருக்கிறதை பார்க்கலும் உன் தகப்பனை எனக்கு தெரியும். ஏன்னா உன் தகப்பனோடு கூட வெகு காலங்கள் வாழ்ந்தவள் நானே, உன் தகப்பனோடு கூட வெகு நாட்கள் வாழ்ந்தவள் நானே. உன் தகப்பனுக்கு என்ன ஆகாரம் பிடிக்கும், அப்படி நாவு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அறிந்திருக்கிறதை பார்க்கலும் அதிகமாகி நான் அறிந்திருக்கிறேன். இந்த காலவெளிகளை பார்த்து சொல்றேன், நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு பிதாவை அதிகமாக அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவை அதிகமாக அறிந்திருக்கிறார். அதனால தான் 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் நீங்கள் எடுத்து வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு பிதாவை உங்களுக்கு தெரிந்ததை பார்க்கலாம் ஆவியானவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய நாவு எப்படிப்பட்டது, அவர் எதை அறிந்திருக்கிறார், அவர் எதை எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எவ்வளவு, அவர் எதிர்பார்க்கிற அந்த ருசி எவ்வளவு இருக்க வேண்டும், உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் என்னமோ செய்கிறோம், பிரயாசப்படுறோம். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிடுவதற்கு அழைத்து கொண்டு போனாரோ, மலை மேலே ஏறினாரோ, பலிபீடத்தை கட்டி மகனை கையக்கால கட்டி படுக்க வச்சு ஒரு கத்தியை தூக்கி வெட்டுறதுக்கு ரெடியானாரோ, அதே போல இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற விதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். நம்முடைய ஆவியானவர் தேவனை அதிகமாய் அறிந்தவர். அதே தான் அந்த வசனம் சொல்லுது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறவர். அவர் தான் அந்த ரெபெக்காள். அதுதான் அந்த ரெபெக்காள். அங்கு பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த அருமையான அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆபிரகாமுக்கு கொம்புகள் முட்புதரிலே சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவாய் அங்கு வெளிப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. இந்த அருமையான தாய் ரொம்ப அருமையாக இதை சமைத்து தகப்பனுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா தகப்பனுடைய நாவை அறிந்திருந்தாங்க, ருசிகரத்தை அறிந்திருந்தாங்க. அவருக்கு எத்தனை மணிக்கு பசிக்கும்னு தெரியும். காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு வர வரைக்கும் இந்த ஈசாக்குனால் உட்கார்ந்துருக்க முடியாது. ரெபெக்காளுக்கு தெரியும், ஏசாவுக்கும் தெரியாது, யாக்கோபுக்கும் தெரியாது. வேட்டை கிடைச்சாதான் ஏசா திரும்பி வர முடியும். யோசித்து பாருங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஊழியம், இதுதான் அந்த கிருபையின் ஊழியம். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. ஆட்டுத்தோலை போத்தி விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. தர்மியான ஈசாக்கு அந்த மகனை பார்த்து கேட்குறாரு, உன் சத்தம் வேற மாதிரி இருக்குப்பா, உன் சத்தம் வேற மாதிரி இருக்கு, உன் சத்தத்தை கேட்டால் யாக்கோபு மாதிரி இருக்கு, நீ என் பக்கத்தில் வா, நீ ஏசாதானோ என்று உன்னை தடவி பார்க்கட்டும். யாக்கோபு பயந்த மாதிரியே நடந்துருச்சு. ஆனால் அம்மா ரொம்ப புத்திசாலி. என்ன செஞ்சாங்கன்னா ஆட்டு தோலை எடுத்து
இந்த யாக்கோபு மேலே போத்தி விட்டுருந்தாங்க. தகப்பன் தொட்டு பார்க்கும்போது அந்த ஆட்டுத்தோல் எப்படி இருக்குன்னா, ஏசா அடர்ந்த ரோமம் உள்ளவனாய் இருந்தபடினாலே அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை யாக்கோபுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. தகப்பன் தொட்டு பார்க்குறாரு. தகப்பனுக்கு கண்ணு தெரியல, வயதாயிருச்சு, தொட்டு பார்க்குறாரு. இந்த அருமையான இந்த யாக்கோபினுடைய சரீரம் எப்படி இருக்குன்னா, அடர்ந்த ரோமங்கள் இருக்கிற ஏசாவை போல தெரிகிறது. ஆனால் சத்தம் யாக்கோபை போல தெரிகிறது. இதாங்க நீங்களும் நானும். உள்ள பார்த்தா நம்ம யாக்கோபு, வெளியே பார்த்தா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு அப்படி தான் செய்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த ஆபிரகாம் செய்தது போல, அவர் எப்படி ஈசாக்கை கூட்டிகிட்டு அந்த மலை வரைக்கும் போனார். அந்த மலை மேலே 2 பேரும் ஏறி போனாங்க. ஈசாக்கு விறகையெல்லாம் தன்னுடைய தோள் மேலே வச்சுட்டு போனார். அங்கே 2 பேரும் போய் பலிபீடம் கட்டினாங்க. அந்த பலிபீடத்து மேலே விறகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி தூக்கி வச்சார். எல்லாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. அதே போல தான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நம்ம செய்கிறோம். நம்முடைய நீதிக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக, ஆண்டவருக்கு முன்னால் என்னை உண்மையுள்ளவன், உத்தமன் என்று, கீழ்ப்படுகிறவன் என்று நிரூபிக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உத்தம ஊழியன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அந்த வார்த்தையை என் காதுக்கு கேட்கணும். அதுக்கு தான் நான் ஏக்கத்தோடு ஊழியர் செய்கிறேன், அதுக்காக தான் நான் இப்படி வாழ்கிறேன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி தான் நிறைய செய்கிறோம். ஆபிரகாமை போல நிறைய செய்கிறோம். ஆனால் எல்லாம் ஆபிரகாம் செய்து அந்த கடைசி நேரம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அதெல்லாம் பாவனையாக நடந்தது. அதெல்லாம் பாவனையாகி நடந்தது. ஆனால் உண்மையாய் நடந்தது என்னன்னா, அந்த ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயுதப்படுத்தி இருந்தார். அது முட்களிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கியிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவாக இருந்தது. அதுதான் உண்மையான பலி. அதுதான் அங்கு செலுத்தப்பட வேண்டிய பலி. அதுதான் தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருந்த தகன பலி. அதுதான் அதை ஆபிரகாம் எடுத்து தேவனுக்கு பலி செலுத்தி அந்த இடத்துல உண்மையுள்ளவன், கீழ்ப்படுகிறவன், பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன் என்கிற அழகான பெயர்களை இவர் பெற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களை செய்கிறோம். எல்லாமே ஒரு நாளில் அது நல்லது. ஆனால் ஒரு நாள் வரும்போது, அந்த முடிவு வரும்போது, அதனால் நான் பரலோகம் போகிறதில்லை, அதனால் நான் நீதிமானாய் மாறுறதில்லை, அதனால் நான் பரிசுத்தவான் என்கிற பேர் பெறுதில்லை. எனக்காக கொம்புகள் முட்களிலே சிக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை போல எனக்காக பலி செலுத்தப்படுகிற ஒரு பலி பொருளாக என் ஆண்டவராக இயேசு எனக்காக பலி செலுத்தப்பட்டதினாலே நான் நீதிமானாய், நான் பரிசுத்தவானாக, நான் உத்தமனாக, உண்மையுள்ளவனாக நான் மாறினேன் என்பதை நான் நினைக்கிற போது அப்படி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விஷயம் யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன், இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போன பிறகு இந்த ஏசா வருகிறான். தகப்பனுக்கு போய் சொல்றாரு, தகப்பனே நான் வேட்டையாடி கொண்டு வந்துட்டப்பா, எழுந்து சாப்பிடுங்க. சொன்னார், ஐயோ மகனே, உடைய சகோதரன் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே. ஏசா அழுகிறாரு, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா? அந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த யாக்கோபு, இந்த ரெபேக்காள் 2 பேரும் சேர்ந்து செய்த காரியங்கள் எல்லாம் இந்த அருமையான ஏசா நினைத்து பார்த்திருந்திருப்பாரானால், அவர் நினைத்து பார்த்திருந்திருப்பாரானால் அவர் என்ன நினச்சிருப்பார் தெரியுமா? நான் காட்டுக்கு போனது வேஸ்ட்டு, நான் வேட்டையாடுனது வேஸ்ட்டு, வேர்வை சிந்த நான் ஓடுனது வேஸ்ட்டு, அந்த வேட்டை பொருளை தூக்கி என் தோளில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தது வேஸ்ட்டு, அந்த இடத்துல அதை சமைச்சது வேஸ்ட்டு, அத்தனையும் வேஸ்ட்டாக போச்சே, என்னுடைய அவ்வளவு நேரங்களும் வேஸ்ட்டாக போச்சே, என்னுடைய அவ்வளவு பிரயாசங்களும் வேஸ்ட்டாக போச்சே, ரொம்ப சுலபமாக இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே என்று ஏசா நினைத்திருந்ததை போல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம ஒரு காலத்தில் நினைப்போம், அத்தனையும் வேஸ்ட்டாக போச்சுப்பா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால தான் நான் நீதிமானாகிறேன், பரிசுத்தமாகிறேன், அவருடைய நீதி தான் என்னுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் தான் என்னுடைய பரிசுத்தம், அவர் தான் என்னை பரிசுத்தமாக்குற தேவன், அவர் மேலே என்னுடைய விசுவாசத்தை வச்சிருப்பேன்னு சொன்னா, மந்தையிலிருந்து ஆட்டப்பிடிச்சு தகப்பனுடைய நாவுக்கு ருசிகரமாக சமைச்சு ஈஸியாக கொண்டு போய் அதை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபு போல நான் மாறியிருப்பேனே ஒருவேளை நம்ம நினைத்து பார்த்திருக்கக்கூடும். இந்த வேதம் சொல்கிறது, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவருடைய கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, அவைகளுடைய மனதிலே தோன்றவும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதுதான். அந்த மலை மேலே எனக்கு ஒரு ஆடு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும்,
முட்களிலே கொம்புகள் சிக்கப்பட்ட ஒரு ஆட்டு கடா ஒன்று எனக்காக அங்கு இருக்கிறது என்பதை அறியாதவராக இந்த ஆபிரகாம் கடந்து போனார். ஆனால் இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவைகளை நமக்கு அறிவிப்பதற்கு நமக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் பிதாவின் ஆழங்களை அறிந்தவர். அந்த ஆழங்களை அறிந்தவர். அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு கவனம் இருந்தா, அவர் பேசுகிற திசையை நோக்கி பார்ப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோன்னு சொன்னா, எனக்காக கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டு கடா ஒன்று அங்கே இருக்கிறது என்பதை ஆவியானவர் முன்கூட்டி எனக்கு காட்டிடுவார். இன்னைக்கு அநேக நேரத்தில் என்னென்னமோ செய்கிறோம், கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுறோம், கடினமான ஒரு காரியங்களெல்லாம் செய்கிறோம், நமக்கு பிரியமான ஈசாக்குகளெல்லாம் பலி கொடுக்குறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் அங்கே ஆவியானவர் நின்று சத்தம் போட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் நின்று சத்தம் போட்டு இருக்கிறார். நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டு, உடைய கத்திய பிள்ளையாண்டர் மேலே போற்றாத, நிறுத்தும் கைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை கேட்கறதுக்கு நமக்கு காதுகள் இல்லாதனால, அந்த திசையை நோக்கி பார்க்கறதுக்கு நமக்கு கண்கள் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இங்க இருக்கிறத போட்டு வெட்டி பலி செலுத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் என்னை கூப்பிடுகிற சத்தம், ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்கிற காதுகள் எனக்கு இருக்குமானால், அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி பார்க்கிறதுக்கு எனக்கு ஒரு கண்கள் இருக்கும் என்று சொன்னால், எனக்காக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டு கடா ஒன்று ஏற்கனவே எனக்காக பலியாக்கப்பட்டு, அந்த பலியின் மூலமாக நான் பரிசுத்தவான் என்கிற பெயரை பெற்று, நீதிமான் என்கிற பெயரை பெற்று, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி, நான் உத்தமன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி நான் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நிலையை நான் முன்கூட்டியே என்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த கிருபையின் ஊழியம். அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம். உங்களுக்காக எனக்காக ஒரு பலி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக எனக்காக ஏற்கனவே முட்புதரிலே கொம்புகள் சிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்கடாவை போல என் ஆண்டவராகிய இயேசு ஏற்கனவே எனக்காக பலிப்பொருளாய் வைக்கப்பட்டிருந்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை எனக்காய் பலி செலுத்தியிருக்கிறார். அவருடைய அந்த பலியே நான் செலுத்தப் போகிற பலி, அவருடைய நீதியே என்னுடைய நீதி, அவருடைய பரிசுத்தமே என்னுடைய பரிசுத்தம். உள்ள பார்த்தா நான் யாக்கோபை போல, வெளியே பார்த்தா நான் நீதிமானாய். இன்றைக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாளிலே வேதம் சொல்கிறது, உங்களிலே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று யாரெல்லாம் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டீர்களோ, அப்பொழுதே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளியே இயேசுவை அணிந்து கொண்டிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு என்னை மறைத்திருக்கிறார். யாக்கோபாகிய நான் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னை மறைத்திருக்கிறார். தொட்டு பார்த்தா இயேசுவாய் தருகிறார். என் சத்தத்தை கேட்டா, உள்ளே இருக்கிற என்னுடைய சத்தம் வெளிப்படுகிற போது நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவ்வளவேனும் தகுதியற்ற ஒரு யாக்கோபை போல உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு மூடி இருக்கிற பகுதியினால பிதாவாகிய தேவன் எனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். அந்த வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவைகளுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. இதை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஒரு பெரிய கார் ஞாபகத்துக்கு வரும், ஒரு பெரிய வாகனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், ஒரு பெரிய வீடு, ஒரு ஊழியக்காரன் இருந்தால் ஒரு பெரிய சர்ச்சு, ஏராளமான ஜனங்கள், ஆசீர்வாதங்கள், பணங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவன் தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த பரிசுத்த வாழ்க்கையை, அந்த நீதி என்கிற வாழ்க்கையை, அந்த நீதிமான் என்கிற நிலையை, அந்த பரிசுத்தவான் என்கிற அந்த நிலையை, பரலோகத்திற்கு சொந்தக்காரன் என்கிற அந்த நிலையை, அந்த நித்திய ஜீவனை, அந்த நித்திய வாசி என்கிற அந்த நிலையை, அதைத்தான் இப்படி சொல்லலாம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் காணல, அவருடைய காதுகள் கேட்கல, அவைகளுடைய மனதிலே தோணல. ஆனால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்காக கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவாகிய ஆண்டவராகிய இயேசு உனக்காக பலி செலுத்தப்பட்டு விட்டபடினாலே அவர் மூலமாக நீ பரிசுத்தவானாய் மாறுகிறாய், நீ நீதிமானாய் மாறுகிறாய், நீ நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாறுகிறாய். உடைய பெயர் பரிசுத்தவான் என்று சொல்லி, உடைய பெயர் நீதிமான் என்று சொல்லி, நீ பரலோகத்தின் பிரஜை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
உனக்கு தேவன் அதை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர்களை ஏற்கனவே அவர் முடித்து விட்டார், நீ தகுதியுடையவன் என்று சொல்லி இந்த அருமையான ஆவியானவர் நமக்கு முன்கூட்டியே சொல்லுகிற அந்த சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்குமானால், அந்த இடத்திலே அதை நோக்கி என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடும் என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு எனக்காக பலியானதை என் கண்கள் காணும். என் ஆண்டவராக இயேசு எனக்காக முட்புதரிலே சிக்கிக்கொண்ட கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை போல என் ஆண்டவராக இயேசுவை நான் பார்க்கக்கூடும். அவர் எனக்காக பலியிடப்பட்டதை, அவர் எனக்காக இரத்த சிந்தினதை, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்ததை, அவர் எனக்காக சிலுவையில் மரித்ததை என்னுடைய கண்கள் காணக்கூடும். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக ஆண்டவராக இயேசு மரித்திருக்கிறார். உங்களுடைய நீதி அல்ல, உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, உங்களுடைய கடும் முயற்சிகள் அல்ல, உங்களுக்காக ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையின் நடுவில் தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு உங்களை மறைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டீர்கள், ஒரு நித்திய ஜீவனுக்காக. ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் உங்களை மறைத்து நீங்கள் அவரை ஒரு உடையை போல தரித்து கொண்டீர்கள். நீதிமான், பரிசுத்தவான் என்கிற பெயரை பெறுவதற்கு, பரலோகத்தின் பிரஜை என்கிற பெயரை பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே ஆண்டவரையே நோக்கி பாருங்க, ஆண்டவரை ஏறெடுத்து கண்களை ஏறெடுத்து பாருங்க, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. உங்களுக்காக சிலுவையிலே மரித்த ஆண்டவராக இயேசுவே உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரிய தகுதியாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா, உங்களை துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எப்படி ஆகாருடைய கண்களை நீ திறந்த போது ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு ஊற்றை அவள் கண்டுபிடித்ததை போல, ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தப்படுவதற்காக தேவன் ஏற்கனவே தம்முடைய பலிக்காக ஆயத்தப்படுத்தின ஒரு ஆட்டுக்கடா ஒன்று முட்புதரிலே கொம்புகள் சிக்கிக்கொண்டு அங்கு இருக்கிறதை அவர் கண்டதை போல இன்னைக்கு எங்களுடைய கண்கள் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே மரித்த ஆண்டவராக இயேசுவை காணும்படிக்கு என்னுடைய கண்களை கர்த்தனை துறப்பீராக. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிற ஆண்டவரே ஒரு அறிவை எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆமென். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் செய்கிற எத்தனையோ ஆவிக்குரிய காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாம் சரியாயிருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் பெறப்போகிற தகுதிகளை இதன் மூலமாய் நாங்கள் பெறாதபடிக்கு எங்களுக்காக செலுத்தப்படுகிற பலியாயிருக்கிற, எங்களுக்காக ஏற்கனவே செலுத்தப்பட்ட பலியாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பலியின் மூலமாகவே இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். என்னுடைய திருச்சபைக்கு தாரும் ஐயா, எங்களுக்கு அதை தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற எங்களுடைய ஜனங்களை ஒரு விசை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதியோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் நீர் சுகமாக்கும்படியாய் விடுதலை செய்யும்படியாய் செபிக்கிறோம். பாவத்தின் பிடியில சிக்கிக்கொண்டு ஆண்டவரே பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பலத்த விடுதலையை ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். வியாதிகள், விக்கனங்கள், பலவீனங்கள், சத்துடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கை செய்கிற எல்லா காரியங்கள் மேலையும் ஒரு பலத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை கடந்து வருவதற்கு என் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒவ்வொருவரையும் நான் பேர்பராய் நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். என் கர்த்தர்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நடி சொல்றப்பா. ஆமென். ஆண்டவரே, தேவையில்லா சந்தியும் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்திருக்கிறேன். இன்னும் ஏராளமான அற்புதங்களை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். உடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தில் இருக்கிற இந்த பயங்கர கொலை நோயை கர்த்தர் நீர் அகற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அநேக ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்க பட்டணம் உங்களை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவங்களை ஆண்டவரே அதிகாரிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறப்பா. ஆமென். ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்காக எருசலேமுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னீரே, அவருடைய சமாதானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய சமாதானத்தை தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பை என் ஆண்டவர்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் நன்மையும் அவருடைய தொடரும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பக்கத்தில் எல்லாரும் மற்றவங்களை கரங்களை பிடித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்காக முட்புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடா ஒன்று ஏற்கனவே உங்களுக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் நீதிமானா மாறுறீங்க, நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுகிறீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.